தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற கிராம சபை கூட்டங்களில் ஏராளமான இடங்களில் தெருக்களில் உள்ள சாதி பெயர்களை நீக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. விழுப்புரம் அருகே கொண்டங்கி, தஞ்சாவூர் மாவட்டம் திருமலை சமுத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற கிராம சபை கூட்டங்களில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக பங்கேற்றார். அப்போது முதலமைச்சரிடமே நேரடியாக தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்தது திருப்தியாக இருந்ததாக மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். எங்கள் கிராமத்துக்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியும் எள்ளிச்சத்திரத்திலிருந்து கொண்டங்கி வரையிலான சாலைக்கு மின்விளக்கு வசதி வேண்டியும் வெள்ளத்தடுப்பு சுவர், அதாவது கொண்டங்கிலேருந்து தொகைப்பாடி வரையிலான சாலையில் வெள்ளத்தடுப்பு சுவர் கேட்டிருந்தோம். ஐயா அவர்கள் உடனடியாக நிறைவேற்றி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஐயா முதலமைச்சர்களே நேரடியாக இந்த பிரமாண்டமாக இந்த சபையை கூட்டி அனைத்து பக்கத்து கிராமங்கள்லாம் ஒன்று சேர்த்து ஒரு இடத்துல வச்சு அவங்க காணொலி காட்சி வழியாக எங்களை நேராக சந்தித்து பேசினது ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்குது. எந்த முதலமைச்சரும் இந்த மாதிரிலாம் சிறப்பாக செய்ய மாட்டாங்க. எங்கே இல்லாத விஷயமா இருக்குது. நிறையா எல்லா மக்களுக்குமே ரொம்ப மனநிறைவாக திருப்தியாக இருந்துச்சு. சிவகங்கை மாவட்டம் கழுக்கேற்கடை அருகே பெருமாள்புரத்தில் தீண்டாமை சுவர் கட்டப்படுவதை தடுத்து நிறுத்த கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தீண்டாமை சுவர் எழுப்புறதுக்கு ஒரு குறியாவே வச்சுக்கிட்டு மக்களை துன்புறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இதுல என்ன ஒரு சூழல்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்தோட அமைப்பு டோட்டலா எடுத்தா இந்த ஒரு சமூகமே சுற்றிலும் மறைக்கப்பட்டுருது. திருவள்ளூர் மாவட்டம் காரனோடையில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் ஏற்கனவே 3 முறை தீர்மானம் நிறைவேற்றியும் அரசு மதுபான கடை அகற்றப்படவில்லை என கூறி 4வது முறை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஸ்கூல் விட்டு மொத்தமா வரும்பொழுது எதனா ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும்? முதல்ல அந்த ஸ்கூல் வழி கிடையாதாங்க, ஒன் ஷாப்புக்கு தான் வழி. அங்க போற பிள்ளைங்களுக்கு, பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடையாது. அதுக்கு உண்டான வழியை எங்களுக்கு தேடி கொடுங்க. அங்க ஒயின் ஷாப் எடுக்கணும். இதேபோல பொன்னேரி அருகே அத்திப்பேடு ஊராட்சியில் சாலை பணிகளுக்காக இடிக்கப்பட்ட ஊராட்சி மன்ற அலுவலகம், ஆரம்ப சுகாதார நிலைய கட்டடங்களை விரைவாக கட்டித்தர வலியுறுத்தி மக்கள் கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்தனர். வீடுங்களே இடிக்கிறாங்கன்னா பஞ்சாயத்து இவ்வளவு மக்களுக்கு தேவையான இடத்தை எடுத்து கொடுக்க முடியாதுங்களா? எதுவுமே செய்யல. எங்களுக்கு பஞ்சாயத்து ஆபீஸோ இல்ல விவோ ஆபீஸோ இல்ல எதுவுமே இல்லாத தொட்டு எங்களுக்கு கிராம சபையே வேண்டாம். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே ஒத்தச்சேரி என்ற ஊர் பெயரை ஒத்தப்பட்டி என மாற்ற தீர்மானம் நிறைவேறியது. இப்போ ஒத்தச்சேரின்றதை ஒத்தப்பட்டின்னு மாற்றிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷம் தான். ஆனால் இருந்தும் கூட நம்ம 2 கிராமத்துக்கு சேர்ந்து ஒரு ஊராக இருக்குது. அதனால எந்த ஒரு நல்ல சலுகை எதுவுமே வரதில்லை. ஒரு கிராமம் மாற்றி கொடுங்க, இல்லை எங்களுக்கு சலுகை ஏதாச்சும் பண்ணி கொடுக்குற மாதிரி முதல்வர் கவனத்துக்கு கேட்டுக்கொள்கிறோம். திருவண்ணாமலை அருகே அழகானந்தலில் சாதி பெயர்கள் உள்ள 2 பகுதிகளுக்கு தந்தை பெரியார் நகர் மற்றும் அம்பேத்கர் நகர் என பெயர் மாற்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வலக்குண்டு அருகே எழுவனம்பட்டியில் சாதி பெயர்கள் உள்ள 3 நீர்நிலைகளுக்கு பூக்களின் பெயர்கள் சூட்டி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஒட்டஞ்சத்திரம் அருகே மார்க்கம்பட்டியில் சாதி அடையாளத்துடன் இருக்கும் பகுதிக்கு கலைஞர் நகர் என பெயர் சூட்டி தீர்மானம் நிறைவேறியது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே வெண்கரும்பூரில் 2 பகுதிகளுக்கு திருவள்ளுவர் நகர், பாரதியார் நகர் என பெயர் சூட்டப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.